அத்தியாயம் 13. அவள் திருமணம் வேண்டாம் என்று மறுத்ததற்கு அப்பா கணேசன் கூறிய விளக்கத்தை கேட்டு வாயடைத்து போய் அமர்ந்திருந்தாள் மாதவி. அவர் சொன்ன அந்த விளக்கத்தில் இருந்து கூட அவளுக்கு சில சந்தேகங்கள் வரும். வாய்க்கு வாய் நல்லவன் நல்லவன் என்று சொல்கிறீர்களே, அந்த நல்லவன் எப்போது வருவான் என்று கேட்க தோன்றும். ஆனால் வாயை வைத்துக் கொண்டு சும்மா இருக்காமல் இவள் ஏதாவது கேட்க போக அப்பாவின் மனசு கஷ்டப்படுமே. அதனால் கேட்க நினைத்ததை மனதிற்குள்ளேயே புதைத்துக் கொள்வாள். அதன் பிறகும் கூட 4-5 சம்பந்தம் வந்து கலைந்து போனது. அப்பா சொன்னது போல இவர்கள் எல்லாம் மாதவிக்கு என்று கடவுள் அமைத்த நல்லவர்கள் இல்லையோ? நல்லவன் என்றதுமே மாதவிக்கு தவிர்க்கவே இயலாமல் ஒரு நபரின் உருவம்தான் சடக்கென கண்முன்னே தோன்றிற்று. இன்றைய நிலையில் அந்த நல்லவன் முகிலன். முன்பின் அறியாத ஒரு பெண்ணாக இருந்தாலும் கூட அவளை எவ்வளவு அருமையாக பார்த்து கொள்கிறான். இவ்வளவு பெரிய வீட்டில் அவளும் பிற வேலைக்காரர்களுமாய் மொத்தமே 5 பேர்தான். அவனும் இளைஞன்தான், தனியாகத்தான் இருக்கிறான். ஆனால் அவளிடம் எவ்வளவு நாகரிகமாகவும் கண்ணியமாகவும் நடந்து கொள்கிறான். அவனுடைய சொல்லிலோ செயலிலோ எதிலுமே ஒரு சிறு குறை கூட அவளால் என்று என்ன யாராலுமே சொல்ல முடியாது. பெண்கள் விஷயத்தில் அப்படி ஒரு பரிசுத்தமானவனாக இருந்தான் முகிலன். தட்டி கேட்க பெற்றவர்களோ பெரியவர்களோ உடன் இல்லாத நிலையில், அதுவும் இன்றைய காலகட்டத்தில் இதெல்லாம் சாத்தியமா? அவனுடைய அருமை பெருமைகளை எண்ணி எண்ணி வியந்து கொண்டிருந்த மாதவிக்கு வேறொரு விஷயம் ஞாபகத்திற்கு வந்தது. அதை விஷயம் என்று கூட சொல்ல முடியாது. அது ஒரு சந்தேகம். அந்த சந்தேகம் இப்போதுதான் புதிதாக முளைத்தது என்று சொல்ல இயலாது. ஏனெனில் அது எப்போதோ அவளுக்கு வந்து விட்டது. கண்ணுக்குள் கிடக்கும் சிறு துரும்பு போல அது மாதவியின் மனதை வெகுவாக உறுத்தவும் செய்தது. அது என்னவென்றால், மாதவியை பொறுத்த மட்டில் முகிலன் மிக மிக நல்லவன். எந்த விதமான கெட்ட எண்ணங்களும் இல்லாதவன். சந்தர்ப்பத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளாத பண்பாளன். அவன் ஒரு சொக்க தங்கம். இதில் அவளுக்கு 100% நம்பிக்கை இருந்தது. எள்முனை அளவு கூட மாற்று கருத்து கிடையாது. ஏன், அவளுடைய தந்தையும் உடன் பிறந்த சகோதரனும் கூட முகிலன் மீதுள்ள நம்பிக்கையில் தானே அவளை இங்கே வேலை செய்ய தங்கிக் கொள்ள அனுமதி அளித்திருக்கிறார்கள். இதற்கு மேலும் ஏன் இதைவிட உயர்வான ஒரு நற்சான்றிதழ் அவனுக்கு வேறு எங்கே கிடைக்கும்? அப்புறம் இந்த நடிகை மதுமாலினி, சந்தேகமே இல்லாமல் அவளும் மிகவும் நல்ல பெண்தான். ஆனால் இந்த இருவரும் நடந்து கொள்ளும் விதம்தான் மாதவிக்கு சந்தேகத்தை கிளப்பி விட்டிருந்தது. பொதுவாக மூவரும் அமர்ந்து பேசிக் கொண்டிருப்பார்கள். கேரம், செஸ் அல்லது சீட்டு விளையாடி பொழுதை கழிப்பார்கள். ஒருவருக்கொருவர் கேலியும் கிண்டலும் காலை வாருவதுமாய் பொழுது கலகலப்பாக நகரும். அவ்வாறான நாட்களில் மதுமாலினி சிரித்த முகத்துடனே விடைபெற்று செல்வாள். ஆனால் ஒரு சில நாட்களில் அவளும் முகிலனும், சமயங்களில் அந்த டைரக்டரும் உண்டு, முகிலனுடைய அறைக்குள் சென்றார்களானால் வெகு நேரம் கழித்துதான் வெளியே வருவார்கள். அவ்வேளையில் நடிகையின் முகம் கண்ணீரால் நனைந்து சிவந்து போய் காணப்படும். பெரும்பாலும் அறைக்குள் அழுவாள் போலிருக்கிறது. முகிலனின் முகமும் அந்த டைரக்டரின் முகமும் கூட அந்த சமயங்களில் இருண்டு போய்த்தான் காணப்படும். அருளே இருக்காது. ஏதோ சிரிக்க மறந்தவர்கள் போலவே இருவரும் மாறி விடுவார்கள். பூட்டிய அறைக்குள்ளே அப்படி என்னதான் நடக்கிறது? ஒருவேளை முகிலனும் மதுமாலினியும் காதலர்களோ? முகிலன் தான் மிகவும் கண்ணியமானவன் ஆயிற்றே, பிறகு எப்படி? ஆனால் நல்லவன் காதலிக்க கூடாது என்று ஏதேனும் சட்டம் இருக்கிறதா என்ன? மனதிற்கு பிடித்திருந்தால் அவளை காதலிப்பது, கல்யாணம் செய்து கொள்வது, இதையெல்லாம் எந்த ஆண் வேண்டுமானாலும் செய்வானே. முகிலன் மட்டும் விதிவிலக்கா? அவ்வாறு இருவரும் காதலிப்பதாக இருந்தால் வீட்டு பெரியவர்களிடம் சம்மதம் பெற்று காலாகாலத்தில் திருமணம் செய்வதை விட்டுவிட்டு இதென்ன அழுகையும் கண்ணீருமாய் நாட்களை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை ஒரு தலை காதலாக இருக்குமோ? அப்படி என்றால் யாருக்கு யார் மீது காதலாக இருக்கும்? முகிலனுக்கு நடிகை மீதாக இருக்குமா? அவன் தன்னுடைய காதலை சொல்லி மதுமாலினி அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாளோ? சே, முகிலன் போன்ற ஒரு அழகான நல்ல ஆண்மகனை குருடி கூட மறுக்க மாட்டாள். அவ்வாறான அருமையான குணக்காரன் அவன். ஆனால் மாதவி அறிந்த மட்டில் முகிலன் மதுமாலினி மீது மையல் கொண்டதாக தெரியவில்லையே.
பார்வை கூட நேர் பார்வைதான். மாதவியும் அந்த பார்வையை கவனித்திருக்கிறாள். அதில் எக்கச்சக்கமான அக்கறையும் அன்பும் ததும்பி வழியும். துளியும் ஆசையோ காதலோ இருக்காது. மொத்தமாக அமர்ந்திருக்கும் போது கேலி கிண்டல் செய்வது கூட பொதுப்படையாகத்தான் செய்வான் முகிலன். மேலும் முகிலன் அவளை விட மாதவியைத்தான் மிகவும் கிண்டல் செய்வான். மதுமாலினி கூட முகிலனின் கேலி கிண்டலில் மாதவி வெட்கப்படுவதை பார்த்து விழுந்து விழுந்து சிரிப்பாளே. ஒருவேளை அவள்தான் முகிலனை காதலிக்கிறாளோ? அவளுடைய விருப்பத்தை அவன் ஏற்றுக்கொள்ள மறுப்பதனால்தான் இந்த அழுகையும் கண்ணீருமோ? இருக்கலாம். முகிலன் போன்ற ஒரு கம்பீரமான ஆண்மகனை எந்த பெண்ணுக்குத்தான் பிடிக்காது? அதுவும் இவள் அருகிலேயே அமர்ந்து அவனுடைய ஒவ்வொரு செயலையும் கவனித்துக் கொண்டு வருபவள். அப்படி இருக்கும்போது அவன் மீது அவளுக்கு ஈர்ப்பு வந்ததிலோ காதல் வந்ததிலோ தவறே இல்லை என்று மாதவி நினைத்தாள். ஆனாலும் அப்படித்தான் என்று ஒரு முடிவுக்கு வர அவளால் முடியவில்லை. சதா சர்வ காலமும் மாதவிக்கு இந்த சந்தேகம் உள்ளுக்குள் அரித்து கொண்டே இருக்கும். யோசித்து யோசித்து சோர்ந்து போனாள். வாயை திறந்து இருவரிடமும் கேட்கவும் அவளுக்கு தைரியம் இல்லை. அது எங்கள் சொந்த பிரச்சனை, உனக்கென்ன வந்தது என்று கேட்டுவிட்டால் அப்புறம் முகத்தை எங்கே கொண்டு போய் வைத்துக் கொள்வது? பொதுவாகவே யாரிடமும் வரைமுறை தாண்டி பழகவும் மாட்டாள், பேசவும் மாட்டாள் மாதவி. அது அவளுடைய பழக்கம், வளர்ப்பு. ஆக அமைதியாக இருந்தாள். ஆனால் அது தொடர்பான யோசனையை மட்டும் அவள் நிறுத்தவே இல்லை. மனதின் குறுகுறுப்பும் அடங்கவில்லை. ஆனால் அவளுடைய மனதில் இருந்த அனைத்து கேள்விகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கின்ற நாளும் வெகு விரைவில் வந்தது. அத்தியாயம் 14. மாதவியின் மனதை வண்டாய் குடைந்து கொண்டிருந்த சந்தேகம் நிவர்த்தி ஆகிய தினம் அது. அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை. பொதுவாக மாதவிக்கு வார இறுதியில் விடுமுறை. சுனந்தாவுக்கும் அன்று விடுமுறை என்பதால் அவளும் இங்கே கிளம்பி வந்துவிட தோழியர் இருவருக்கும் கொண்டாட்டம்தான். மிகவும் அரிதாக முகிலன் படப்பிடிப்புக்காக வெளியே செல்லவில்லை எனில் அவனும் சேர்ந்து கொள்வான். நாள் முழுவதும் அமர்க்களமாக இருக்கும். ஆனால் அன்று சுனந்தா வரவில்லை, ஊருக்கு போய்விட்டாள். அவளுக்கு கல்யாணத்திற்கு மாப்பிள்ளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அநேகமாக இந்த முறை பூ வைத்து முடிவாகிவிடும் என்று சொல்லிவிட்டே போனாள். முகிலனும் வீட்டில் இல்லை. ஒருவேளை படப்பிடிப்பாக இருக்கலாம் என்று எண்ணிக்கொண்டாள் மாதவி. வீட்டிற்கு வெளியே போர்டிகோவில் தனியே அமர்ந்து தனது மொபைலில் கேம்ஸ் விளையாடி கொண்டிருந்தாள். மாலை 6 மணி வாக்கில் முகிலன் வந்து விட்டான். வழக்கமாக வெளியே புல்வெளியிலேயே காரை நிறுத்திவிட்டு தான் உள்ளே வருவான். ஆனால் இன்று அதிசயமாக கார் போர்டிகோ வரை வரவும் விளையாட்டை விட்டுவிட்டு காரையே கவனித்துக் கொண்டிருந்தாள் மாதவி. காரில் இருந்து வேகமாக இறங்கிய முகிலன் அதே வேகத்தோடு காரை ஒரு சுற்று சுற்றி வந்து வலது பக்க கதவை திறந்துவிட மதுமாலினி மெதுவாக இறங்கினாள். மொபைலை வைத்துவிட்டு எழுந்து நின்று அவளை முழுதாக பார்த்த மாதவி திகைத்து போய் ஆணி அடித்தது போல அப்படியே நின்று விட்டாள். இந்த வீட்டிற்கு எப்போது வந்தாலும் முழுமையான மேக்கப்பில் நல்ல ஆடை அலங்காரத்தோடு வரும் மதுமாலினி இன்று வெறும் நைட்டி மட்டும் அணிந்திருந்தாள். தலை கலைந்து முகமெல்லாம் வாடி வதங்கி குறிப்பாக இரத்த பசையின்றி வெளுத்து போனது போல இருந்தாள். அவளுடைய முகச்சுழிப்பும் நெற்றி சுருக்கமும் ஏதோ ஒரு வலியை பிறருக்கு உணர்த்தியது. முகிலனின் தோலை பற்றி கொண்டு அடிமேல் அடி எடுத்து வைத்து மிகவும் மெதுவாக வீட்டிற்குள் நடந்து போய் கொண்டிருந்தாள் மதுமாலினி. கார் சத்தம் கேட்டு வெளியே ஓடி வந்த யசோதாவும் உதவிக்கு வந்துவிட முகிலனும் அவருமாக மதுமாலினியை கைத்தாங்களாக உள்ளே அழைத்து சென்றனர். யோசனையுடனே மாதவியும் பின்னே சென்றாள். மாதவியின் அலுவலக அறைக்கு அடுத்த அறையில் அவளை படுக்க வைத்துவிட்டு முகிலன் மாடிக்கு சென்று விட்டான். யசோதா சமையல் அறையில் மிகவும் பிஸியாக இருந்தார். என்ன ஏதென்று விசாரிக்க மாதவிக்கு சற்று தயக்கமாகவே இருந்தது. அவள் ஒருத்தி மரம் போல வெளியே நின்று கொண்டுதானே இருந்தாள். முகிலனும் நன்றாக பார்த்தான் தானே. அவனும் எதுவும் சொல்லாத போது இவளாக போய் ஏன் கேட்க வேண்டும்? அநேகமாக மாலினிக்கு ஏதோ உடம்பு சரியில்லை போல. மருத்துவமனைக்கு சென்று திரும்பி வந்திருக்கிறாள். ஆனால் உதவி செய்வதற்காக கூட யாரும் மாதவியை கூப்பிடவில்லையே. ஏன்? ஒருவேளை வெளியே சொல்ல முடியாத அளவிற்கு ஏதேனும் வியாதியோ? மேலும் அவள் எதுவும் தங்களிடம் கேட்டு விடுவாளோ என்ற அச்சத்திலோ அல்லது வேறு எதற்காகவோ? யசோதா மாதவியை, மாதவிமா, நீ வேணும்னா வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துக்கம்மா,
ராத்திரி சாப்பாட்டை நான் அங்கேயே அனுப்பிடுறேன் என்று சொல்லிவிட அதுவே மாதவிக்கு நல்லதாகி போயிற்று. சும்மா நின்று இப்படி சுவரை வெறித்து பார்த்து கொண்டு நிற்பதற்கு அறையில் போய் கண்மூடி படுத்து கிடப்பது எவ்வளவோ மேல். எனவே ஒப்புதலாய் தலையாட்டி விட்டு அறைக்கு வந்துவிட்டாள். கட்டிலில் வந்து படுத்தவளுக்கு மிகவும் சோர்வாக இருந்தது. எந்த வேலையும் செய்யவில்லை. வேலை என்று ஒரு சிறு துரும்பை கூட அவள் அன்று கிள்ளி போடவில்லை. இருந்தும் இந்த தாள மாட்டாத சோர்வுக்கு என்ன காரணம்? ஆனால் சற்று முன்பு வரை நன்றாகத்தானே இருந்தாள். ஒருவேளை அவர்கள் யாரும் மாதவியை கண்டும் காணாதது போல நடந்து கொண்டார்களே. அந்த உதாசீனத்தை தாங்க முடியாமல் மனம் துடிக்க மனதின் சோர்வு உடம்பையும் தாக்குகிறதோ? குறிப்பாக முகிலன் மாடிக்கு செல்லும் போது கூட திரும்பி அவளை அழுத்தமாய் ஒரு பார்வை பார்த்து விட்டுத்தானே சென்றான். ஆனால் ஏன் விவரம் எதுவும் சொல்லவில்லை? இத்தனைக்கும் அவளும் மது மாலினியும் ஒருவரை ஒருவர் நன்கு அறிந்தவர்களே, தோழிகள் கூட. இருப்பினும் அப்படி எந்த ரகசியத்தை பாதுகாக்க இப்படி நடந்து கொள்கிறார்கள் அவளுக்கு தெரியவில்லை. ஆனால் யசோதா உட்பட எல்லோரும் நடந்து கொள்வதை பார்த்தால் இந்த விஷயம் இப்போது ஒன்றும் புதிதாக நடப்பது போல தெரியவில்லை. முதல் முறையும் போல இல்லை. பல நாட்கள் இதற்கு முன்பும் இப்படித்தான் போல. காரணம், மாதவியின் முகத்தில் தென்பட்ட அதிர்ச்சியும் வியப்பும் யசோதாவின் முகத்தில் இல்லை. மிகவும் இயல்பாகவே இருந்தார். ஒருவேளை மாலினிக்கு இப்படித்தான் அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் போகுமோ? இங்குதான் வந்து தங்கி இருந்து சிகிச்சை எடுத்துக் கொள்வாளோ? இருக்கலாம். அவள்தான் மாதவியிடம் முன்பே அவளுடைய குடும்பத்தினரின் அன்பை பற்றி தெளிவாய் சொல்லி இருக்கிறாளே. எனவே அங்கு போக பிரியப்படாமல் இங்கு வந்து இருக்கலாம். ஒருவேளை அப்போதும் யசோதா அவளை நன்றாக கவனித்து உடலை தேற்றி அனுப்பி இருக்கலாம். அட, நிச்சயமாய் அப்படித்தான் இருக்க வேண்டும். அதை விட்டு விட்டு யோசனையை சும்மா எங்கெங்கோ ஏன் பறக்க விட வேண்டும்? சும்மா இருக்கும் மனம் சாத்தானின் உலைக்களம் என்று சும்மாவா பழமொழி சொன்னார்கள்? அதுவும் சாத்தானை போலவே தான் தப்பு தப்பாக வேலை செய்கிறது, சொல்லுகிறது என்று தன்னையே கடிந்து கொண்டு செல்போனை தேடினாள். கொஞ்ச நேரம் சுனந்தாவிடம் அரட்டை அடிக்கலாம், மனம் லேசாகும். ஆனால் செல்போனை அறைக்குள் காணவில்லை. அறை முழுக்க சல்லடை போட்டு சலித்த பிறகு மொபைலை இங்கே எடுத்தே வரவில்லை என்பது புரிந்தது. அப்போதிருந்த குழப்பத்தில் அதை அவள் நினைக்கவே இல்லை. என் இடுப்பில் கை வைத்து ஒரு சலித்த பெருமூச்சை விட்டுவிட்டு போனை எடுப்பதற்காக முகிலன் வீட்டுக்கு புறப்பட்டாள் மாதவி. ஆனால் ஏண்டா போனோம் என்று தலையில் அடித்துக் கொள்ளலாம் போல சில பேச்சுக்களை அவள் காதால் கேட்க நேரிட்டது. அதைவிட மோசமாக அவள் அறைக்குள் கண்ட காட்சியில் அவள் இதயமே வெடித்து சிதறிவிடும் போல துடித்தது. அத்தியாயம் 15. மாதவி தங்கி இருந்த கெஸ்ட் ஹவுஸ் பங்களாவின் பின்புறம் இருக்கும். பெரும்பாலும் மாதவி அங்கிருந்து பின்புற வாசல் வழியாகத்தான் வீட்டிற்குள் வருவாள். இப்போதும் அப்படித்தான் வந்தாள். அப்படி அவள் பின்புறமாக வீட்டிற்குள் வரும்போது மாடிப்படி மற்றும் நடிகை மது மாலினி படுத்திருந்த அறை, அவளுடைய அலுவலக அறை இவற்றை எல்லாம் கடந்துதான் வெளியே போர்டிகோவுக்கு செல்ல வேண்டும். அப்படி செல்லும் போதுதான் அத்தகைய அருவருப்பான வார்த்தைகளை அவள் காதால் கேட்க நேரிட்டது. பொதுவாக மாதவிக்கு ஒட்டு கேட்கும் கெட்ட பழக்கம் இல்லை என்றாலும் என்னால என்ன செய்ய முடியும் சொல்லு என்ற முகிலனின் இரக்கம் தோய்ந்த குரலும் அதை தொடர்ந்து, இப்படி சொன்னா எப்படி முகில், ஏதாவது செய்டா, என்னால இந்த வழியை தாங்கவே முடியல. ஒவ்வொரு தடவையும் உயிர் போற மாதிரி இருக்கு. இது 3வது தடவை. இனி எல்லாம் என்னால முடியவே முடியாது. செத்துடுவேன். ப்ளீஸ் டூ சம்திங். ஐ கான்ட் டாலரேட் திஸ் பெயின். இட்ஸ் கில்லிங் மீ, டாம் இட் என்று கெஞ்சலும் வருத்தமும் நிராசையுமாக கேட்ட மது மாலினியின் குரலும் அவளை திகைக்க வைத்து விட்டன. கால்கள் வேரோடி விட்டன போல அந்த இடத்தில் இருந்து அசையவே முடியவில்லை அவளால். மேலும் மிகவும் லேசாக திறந்து கிடந்த கதவு இடுக்கின் வழியே கண்ட காட்சி மாதவியை நிலைகுலைய வைத்து விட்டது. மது மாலினியை மார்போடு சேர்த்து அணைத்து முதுகை தடவி ஆறுதல் படுத்தி கொண்டிருந்தான் முகிலன். சட்டென்று உடம்பு கூசி போயிற்று மாதவிக்கு. எவ்வளவு நல்லவன், கண்ணியவான் என்று நினைத்தாள். இவன் இவ்வளவு மோசமானவனா? சீ என்று அருவருப்பாய் முனகிவிட்டு அவ்விடத்தை விட்டு அகன்றாள் அவள். பௌர்ணமி நிலவின் ஒளியில் செடி கொடிகள் எல்லாம் வெள்ளி தகடுகள் போல பளபளத்தன. தோட்டத்தில் மலர்ந்திருந்த பல வகையான மலர்களின் வாசனைகளும் ஒன்று சேர்ந்து
ஒரு புதுவித நறுமணம் காற்றில் கலந்து வந்து நாசியை வருடி கொண்டிருந்தது. உடம்பை உறுத்தாத இளம் தென்றல் வேறு. தன்னை சுற்றியும் இயற்கை இத்தனை ரம்யமான ரசனைக்குரிய விஷயங்களை தந்திருக்கையில் இவற்றில் எதையுமே ரசிக்காமல் வேறு எதை பற்றியோ யோசித்துக் கொண்டு சிறிதும் கூட அசைவில்லாத சிலை போல தோட்டத்து சிமெண்ட் பெஞ்சில் இரு கைகளையும் ஊன்றி அமர்ந்திருந்தாள் மாதவி. அமைதியின்றி தவித்த மனதிற்கு ஒன்றை ஒன்று விடாமல் துரத்தி வரும் அலை போல வரிசையாக பலவித யோசனைகள். அனைத்தையும் விட அவளை அதிகமாய் ஆட்கொண்டிருந்தது அப்போதைய நிமிடத்தில் பெரும் கோபம், அதுவும் முகிலன் மீது. அவளது நம்பிக்கை சுக்கு நூறாக உடைந்து அவன் பொய்த்து போன கோபம். சி, நீயும் சராசரி ஆண்மகன்தானா என்ற எரிச்சல் நிறையவே இருந்தது. ஆனால் என் மீது நீ நம்பிக்கை வை என்று அவன் அவளிடம் என்றுமே சொன்னதில்லை. நான் மிகவும் நல்லவன், வல்லவன், எவளையும் திரும்பி பார்க்க மாட்டேன், இவ்வாறான வசனங்களை எல்லாம் மறந்தும் கூட அவன் அவளை பார்த்து கூறியதில்லை. கூற தேவையும் இல்லை. அவள் என்ன அவனுடைய காதலியா, இல்லை நாள் நட்சத்திரம் பார்த்து கட்டி கொண்ட மனைவியா? அவளிடம் உண்மையாக மட்டுமே அவன் நடந்து கொள்ள வேண்டும் என்று அவள் எதிர்பார்ப்பதற்கு? வெறுமனே அவனிடத்தில் வேலை செய்பவள், அதற்குரிய சம்பளத்தை மட்டுமே அவனிடத்தில் அவள் எதிர்பார்க்க வேண்டும். அவளிடம் அவன் சரியானவனாக இருந்தால் மொத்தமாகவே அவன் அப்படித்தான் என்று மாதவி நினைத்தது அவளுடைய தவறு. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்ற பழமொழி இந்த விஷயத்திற்கு பொருந்தாது போலும். மேலும் அவன் அப்படி ஒரு சுத்தமான ஆண்மகனாக இருக்க வேண்டும் என்று அவள் எப்படி எதிர்பார்க்கலாம்? எல்லாம் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் தான். எத்தனையோ கேள்விகள், என்னென்னவோ சந்தேகங்கள். அத்தனைக்கும் ஆயிரம் சமாதானங்கள் சொல்லிக் கொண்டாலும் ஆறுதல் அடைய மறுத்து திமிரியது மாதவியின் மனம். அவளோ ஒரு தலை காதலாக இருக்குமோ என்று பச்சை பிள்ளைத்தனமாக சிந்தித்துக் கொண்டிருக்கையில் அது கடைசியில் பிள்ளையில் அல்லவா நின்று கொண்டிருக்கிறது. அதுவும் ஒன்று இரண்டல்ல, மூன்றாவதாம். மூச்சை அடைத்தது மாதவிக்கு. அவ்வளவு அவசரம் என்றால் கல்யாணம் செய்து கொள்வதுதானே? அதுவும் இல்லாவிட்டால் இருக்கவே இருக்கின்றன பாதுகாப்பான தடுப்பு முறைகள். அந்த அளவுக்கு தெரியாத முட்டாள்களா இருவரும்? ஆத்திரத்திலும் அருவருப்பிலும் கண்களை இறுக மூடிக்கொண்டாள் மாதவி. மாலினி வயிற்றில் உருவான 3 பிள்ளைகளை நினைத்தா, அல்லது அந்த பிள்ளைகள் உருவாக காரணமானவனை நினைத்தா? ஏனோ தெரியவில்லை, தொண்டை கரகரத்து கண்ணீர் முட்டி கொண்டு வந்தது அவளுக்கு. அவளையும் மீறி 2 சொட்டு கண்ணீர் கண்களை தாண்டி கன்னங்களை சுட்ட பிறகுதான் தன் உணர்வுக்கு வந்து கண்களை துடைத்துக் கொண்டு இயல்புக்கு வந்தாள். யாரோ ஒருவருக்காக அல்லது எவனுக்காகவோ அவள் ஏன் அழுது தன்னைத்தானே மாய்த்து கொள்ள வேண்டும்? அந்த அளவிற்கு அவன் ஒன்றும் மதிப்பானவனும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் அவளுடைய நம்பிக்கையை உடைத்தவன். அவனுக்காக அவள் விடும் ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் கூட வீண்தான். பாவம். இன்று ஒரு நாள் இவள் விடும் கண்ணீருக்காக அவர்கள் அதையெல்லாம் விட்டுவிடப் போகிறார்களா என்ன? நிச்சயமாக இல்லை. உடம்பு சரியானதும் மறுபடியும் இதே கதை தொடரும் தான். இந்த மாதிரியான ஜென்மங்களை எல்லாம் திருத்தவே முடியாது. எப்படியோ ஒழிந்து போகிறார்கள். நமக்கென்ன வந்தது? ஆனால் வெகு விரைவில் இங்கிருந்து கிளம்பிவிட வேண்டும். அதுதான் அவளுக்கு நல்லது. அப்புறம் வானொலிக்கு தப்பி அடுப்பில் விழுந்த கதையாகிவிடும் அவளுடைய கதை. சும்மாவே எந்த தப்பும் செய்யாமல் ஊர் ஊராய் சிரித்து கொண்டிருக்கிறது அவளுடைய மானம். இதில் வந்த இடத்திலும் அதே மாதிரி பிரச்சனை என்றால் அப்புறம் மாதவி தூக்கில் தான் தொங்க வேண்டும். வேறு ஆப்ஷனே கிடையாது. கொஞ்ச நேரம் எதையும் யோசிக்காமல் கண்களை மூடி அமர்ந்திருந்தாள். சிறிது நேரம்தான். பின்புறம் அரவம் கேட்டு திரும்பியவள் திகைத்தாள். முகிலன் தான் நின்று கொண்டிருந்தான் அவளுக்கு வெகு அருகாமையில். இந்த நேரத்தில் காதலியை விட்டுவிட்டு அவன் அவளை சந்திக்க வந்ததே அதிசயம் என்றால் அவன் சொன்ன விஷயத்தை கேட்டு அதற்கு மேல் அதிர்ச்சி அடைந்தாள் மாதவி.